ஆசை. அதனால அவங்க வெளியில போணும்னு முடிவு பண்ணாங்க. இளவரசி ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு அந்த அரண்மனைய விட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க அவங்க அப்படியே பக்கத்து நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. எப்பயும் போல பக்கத்து நாட்டு அரசர் அன்னைக்கு காலையில வேட்டைக்கு தன்னோட நாய்களோட வந்தாங்க. அந்த நாய் ஏதோ மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு மரத்தை சுத்தி சுத்தி கத்திட்டு இருந்துச்சு. ராஜா என்னன்னு மரத்துக்கிட்ட போய் பார்த்தாரு. அங்க ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பக்கத்து நாட்டு விவசாயியோட பொண்ணு நினைச்சிட்டு தன்னோட அரண்மனையில வந்து வேலை செய்ய சொன்னாரு. அவங்க பக்கத்து நாட்டு இளவரசின்னு தெரியாம ராஜா தன்னோட அரண்மனையில இருக்க கிச்சன்லயே தங்க வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வேலை செய்ய சொல்லி சொன்னாரு. அவங்களும் அங்கேயே கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு பாத்திரம் கழுவிட்டு அங்கேயே இருந்தாங்க. அந்த ராஜாவும் அடிக்கடி அவங்க அரண்மனையில டான்ஸ் பார்ட்டி வைப்பாங்க. இளவரசிக்கும் அதை போய் பார்க்கணுன்னு ஆசை. ஒரு நாள் அங்கே கிச்சனில் சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த துணியை போட்டுட்டு